வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பம். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட ட்ரிகனாமெட்ரியோட பார்ட் 4. நம்ம கொஸ்டின பார்க்கறதுக்கு முன்னாடி, ட்ரிகனாமெட்ரி அப்படின்னாவே நிறைய எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ரொம்ப அட்வான்ஸான மேத். இது ரொம்பவே ட்ரிக்கியா இருக்கும். எக்ஸாம்ல நிறைய டைம் கன்சியூம் பண்ணும்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாவே யாருமே அட்டெண்ட் பண்றது இல்ல. ஏத நான் சொல்றேன் அப்படின்னா, இது ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட்டுங்க. ட்ரிகனாமெட்ரில ஒரு பேசிக்ஸ் அங்கங்க சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். நான் இத எதுக்கு சொல்றேன்னா, சிஜில பொறுத்தவரைக்கும் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா கேட்கறாங்க ட்ரிகனாமெட்ரில இருந்து. சோ அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டின மிஸ் பண்ணாதீங்க. நம்ம கொஸ்டின பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்ல ஏதாவது கன்சர்ன்ஸ்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சரி வாங்க நம்மளோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, the value of secant x minus cos x. இந்த கொஸ்டின் 21st ஜூலை 2023 செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். அதோட சேர்த்து இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ இந்த கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, ட்ரிகனாமெட்ரி அப்படின்னாவே ஒரு 3 டைப்ல தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்ட் 1லயே சொல்லுவேன். அதுல ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தா, 6 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். செகண்ட் டைப் என்ன அப்படின்னா, டேபிள் யூஸ் பண்ணி, அதாவது ட்ரிகனாமெட்ரியோட டேபிள் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். தேர்ட் டைப் என்ன அப்படின்னா, குவாட்ரன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கொஸ்டின் நம்ம எந்த மூலம் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப், அதாவது இந்த 6 ஃபார்முலா, இதுதான் அந்த 6 ஃபார்முலா. இந்த 6 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். சரி, எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இங்க பாருங்க, கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் எழுதிக்கிறேன் secant x மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் கொண்டு வரணும்ல. இது இந்த secant x அப்படின்றது பாத்தீங்களா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க பாருங்களேன், செகண்ட் ஃபார்முலால காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 பை secant தீட்டா இருக்குல்ல. அப்ப இது என்ன பண்ணலாம்னா, அதாவது காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 பை secant தீட்டா இருக்கு. நான் என்ன பண்றேன், secant தீட்டா மேல போட்டுக்கிறேன். அப்ப எது வரும், secant தீட்டா ஈக்குவல் டு 1 பை காஸ் தீட்டா இருக்கும். அது நம்ம எக்ஸ்ல எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, secant x ஈக்குவல் டு 1 பை காஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். அப்ப என்ன பண்ணலாம், அந்த சீக்கனுக்கு பதிலா என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 பை காஸ் எக்ஸ் அப்படின்னு போடலாம்ல. அப்ப அதே மாதிரி பண்ணலாம். இப்ப சீக்கன் எக்ஸ் பதிலா 1 பை காஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதுறேன். மைனஸ் காஸ் எக்ஸ். ஏன்னா நம்ம கொஸ்டின்ல ரிமைனிங் இருக்கிறது காஸ் எக்ஸ்ன்றது. இப்ப இதை என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 வரும். இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படின்னு வரும். கீழே 1 வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சரி, இந்த இடத்துல கீழே காஸ் எக்ஸ் வரும்ல. ரைட். இப்ப 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் இருக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு யோசிங்களா. அதாவது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. இங்க பாருங்க, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னா, sin ஸ்கொயர் மறுபடியும் எழுதுறேன். sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 இருக்குல்ல. இந்த இடத்துல சைனை மட்டும் நான் வச்சுக்கிறேன். sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதை நம்ம எக்ஸ்ல எழுதணும்னா sin ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். அப்ப என்ன பண்ணலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பதிலா நான் sin ஸ்கொயர் எக்ஸ் போலாம். அதுதான். அப்ப இந்த இடத்துல sin ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை காஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இதுல நான் அப்ளை பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல sin ஸ்கொயர் எக்ஸ் இருக்குல்ல, இது என்ன பண்ணலாம் அப்படின்னா sin x ரெண்டு வாட்டி எழுதலாம். sin x இன்ட்டு sin x அப்படின்னு எழுதலாம். கீழே என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு cos x அப்படின்னு இருக்கு. இந்த sin பை cos இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம என்ன எழுதலாம், tan x அப்படின்னு எழுதலாம். ஏன் tan x எழுதலாம்னா, இங்க பாருங்க, நம்மளுக்கு tan θ ஃபார்முலா இருக்கு, sin θ பை cos θ. அப்ப அது என்னன்னா, tan x ஈக்குவல் டு sin x பை cos x இன்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா sin x ன்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன, tan x இன்ட்டு sin x. tan x sin x இருக்கிற ஆன்சர் ஏல இருக்கு. அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா. இது பாக்குறதுக்கு என்னன்னா ஈஸியா இருக்குமா தெரியும், அது டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல நம்ம எப்படி கொஸ்டின் அப்ரோச் பண்றோம் அதுவும் தெரிஞ்சா மட்டும் தான் இந்த மாதிரி கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா. சோ இது எல்லாமே ஒரு மாடல் தான். இது ரிலேட்டடா கண்டிப்பா ரிப்பீட்டட்ல கேக்குறாங்க. அதனால தான் சொல்றேன். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் cos alpha divided by sin beta is equal to 10 and cos alpha divided by cos beta is equal to 11, then the value of cos squared beta அப்படின்னு சொல்றாங்களே. இந்த கொஸ்டினை என்னன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம். எப்போதும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 2 வேல்யூ கொடுத்து 3வது ஒரு வேல்யூ கேட்டாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 கொடுத்த வேல்யூவை நம்மளால கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், காஸ் ஆல்பான்னு இருக்கு, ஈக்குவலர் பண்ணா என்ன 10 sin பீட்டா அப்படின்னு வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் இருக்கட்டும். ரெண்டாவதுலையும் பாருங்களேன், இதுலயும் காஸ் ஆல்பா இருக்கு, பண்ணோம்னா 11 காஸ் பீட்டா அப்படின்னு வரும். இந்த இடத்துலயும் காஸ் ஆல்பா, இந்த இடத்துலயும் காஸ் ஆல்பானால ஈக்குவலன் பண்ணலாம். அப்ப என்ன வரும், 10 sin பீட்டா ஈக்குவலன் டு 11 காஸ் பீட்டா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இதுல 2 வேலை சால்வ் பண்ணலாம். 2 வேலையை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் 1. மெத்தட் 1 என்ன, இது சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னா சமன்பாடு 1 2 சைடுமே என்னன்னா ஸ்கொயர் பண்ணலாம். 2 சைடு ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், 10 ஸ்கொயர் பண்ணா 100 அப்படின்னு வரும். சைனை ஸ்கொயர் பண்ணா சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு வரும். இந்த இடத்துல 11 ஸ்கொயர் பண்ணா 121 வரும். காச ஸ்கொயர் பண்ணா காஸ் ஸ்கொயர் பீட்டான்னு வரும்.
ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா நம்மளோட ஒரு ஃபார்முலாவை வந்து நான் அப்ளை பண்ணலாம். நம்ம ஃபார்முலா என்னன்னா நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் வந்து என்ன காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல என்னன்னா அந்த தீட்டா தான் இந்த இடத்துல பீட்டா அப்படின்னு வச்சுட்டு சைன் அப்படியே வச்சுக்கலாம். சைன் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். இன்ட்டு என்ன பண்ணலாம், அந்த காஸ் அந்த சைடு வரலாம். அப்ப 1 மைனஸ் வந்து காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு வரலாம். அதாவது தீட்டாவுக்கு பதிலா அந்த பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இப்ப அந்த சைன் ஸ்கொயர் பீட்டா இங்க இருக்கு நம்ம வேல்யூ. அதுக்கு என்ன எழுதலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு எழுதலாம். அப்ப இதெல்லாம் 100 இன்ட்டு வந்துன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் வந்துன்னா பீட்டா அப்படின்னு வரும். ஈக்குவலன் டு 121 வந்துன்னா காஸ் ஸ்கொயர் வந்துன்னா பீட்டா அப்படின்னு வரும்ல. ஸோ நான் உள்ள வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 100 வந்து உள்ள போயிடும். அடுத்து வந்து என்னன்னா 100 காஸ் ஸ்கொயர் வந்துன்னா பீட்டா அப்படின்னு இருக்கும். ஈக்குவலன் டு என்ன இருக்குன்னா 121 வந்துன்னா காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு இருக்கு. அடுத்து 100 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு போனா என்ன வரும், 121 வந்துன்னா காஸ் ஸ்கொயர் பீட்டா இருக்கு. பிளஸ் வந்துன்னா 100 வந்துன்னா காஸ் ஸ்கொயர் வந்துன்னா பீட்டான்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், 121 பிளஸ் 100 ரெண்டையும் கூட்டினோம்னா 221 வந்துடும். காஸ் ஸ்கொயர் வந்துன்னா பீட்டான்னு இருக்கும். இந்த சைடு வந்து 100 இருக்கு. இப்ப காஸ் ஸ்கொயர் பீட்டா மட்டும் வச்சோம் அப்படின்னா என்ன வரும், இந்த இடத்துல 100க்கும் கீழே வந்து 221 போயிடும். ஏன் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் பீட்டா தான் நம்மளுக்கு கொஸ்டினே வந்து கேட்டிருக்காங்க. அப்ப டைரக்டா என்ன சொல்லலாம், ஆன்சர் வந்துன்னா 100 பை வந்துன்னா 221. 100 பை 221 இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பி ல தான் இருக்கு. அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ஸோ இது வந்து மெத்தட் 1. இதை வேற எப்படி சால்வ் பண்ணலாம்னா, நம்மளோட சமன்பாடு 1 பாருங்க. இங்க சைன் பீட்டா இருக்கு, இங்க காஸ் பீட்டா இருக்கு. இதை நான் மெத்தட் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா சைன் பீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். இந்த காஸ் பீட்டாவை என்ன பண்ணலாம்னா கீழே கொண்டு வந்துடலாம். காஸ் பீட்டா இந்த சைடு கொண்டு வந்தா காஸ் பீட்டா அப்படின்னு வரும். அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல 11 இருக்கும், இந்த 10 வந்து கீழே போயிடும். அப்ப இந்த இடத்துல 10 வரும். இந்த சைன் பீட்டா பை காஸ் பீட்டா நம்மளுக்கு எதை காமிக்குதுன்னா டான் பீட்டாவை காமிக்கிறது. ஏன்னா டான் டீட்டாவோட வேல்யூ என்ன சொல்லும், சைன் டீட்டா பை வந்து காஸ் டீட்டா, அதுதான் இந்த இடத்துல. அப்ப டான் பீட்டாவோட வேல்யூ வந்து 11/10. இந்த 11/10 மீனிங் என்ன, இந்த இடத்துல வந்துன்னா எதிர்பக்கம் பை வந்துன்னா அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்பக்கம் மீன்ஸ் நம்மளோட வந்துன்னா பெர்பெண்டிகுலர், அடுத்துள்ள பக்கம் பை வந்துன்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்னன்னா டான் டீட்டாவோட வேல்யூ வந்து என்னன்னா நம்மளுக்கு டான் பீட்டாவோட வேல்யூ வந்து இருக்கு 11/10. ஆனா நம்ம கேட்ட கேள்வி வந்துன்னா காசுல கேட்டிருக்கான். நம்மளுக்கு காசுல வேணா என்ன பண்ணும், ஸோ இந்த இடத்துல எழுதுறேன். காசுல வேணா என்ன, அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிளை வந்து இது நம்ம ஹைப்போடெனியஸ் அப்படின்னு வைப்போம். இது வந்து என்ன நம்மளோட பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வைப்போம். இது வந்து பேஸ் அப்படின்னு வைப்போம். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு பெர்பெண்டிகுலரோட வேல்யூ சொல்லிட்டாங்க. பெர்பெண்டிகுலர் வந்து 11 சொல்லிட்டாங்க. பேஸோட வேல்யூ வந்து என்ன 10ன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு காசுல கேக்குறாங்க. காஸ் தீட்டா அப்படின்னா என்ன சொல்லுவோம், அடுத்துள்ள பக்கம் பை வந்துன்னா கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்துள்ள பக்கம் மீன்ஸ் எந்த இடத்துல பேஸ் பை வந்து என்னன்னா கர்ணம், அதாவது கர்ணம் மீன்ஸ் வந்து ஹைப்போடெனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பேஸோட வேல்யூ வந்து தெரியும். ஆனா நமக்கு என்னன்னா ஹைப்போடெனியஸோட வேல்யூ வந்து தெரியல. அப்ப ஹைப்போடெனியஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா நம்மளால வந்து காஸ் தீட்டா கண்டுபிடிச்சு அதை வந்து ஸ்கொயர் பண்ணா அப்படின்னா நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு வரப்போகுது, ரைட்டா? சோ அதுக்கு தான் பண்ண போறோம். என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஹைப்போடெனியஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஹைப்போடெனியஸ் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், பிதாகரஸ் தேற்றத்தை நம்ம யூஸ் பண்ணலாம், ரைட்டா? பிதாகரஸ் தேற்றம் படி என்ன சொல்லுவோம், ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதுக்கு இருக்குன்னா பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பிளஸ் வந்து நம்ம பேஸ் ஸ்கொயர் இருக்கும். நம்மளுக்கு ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் தான் தேவை. அப்ப என்னன்னா பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் அது வந்து 11 இருக்கு, 11 ஸ்கொயர் பண்ணலாம். பேஸ் வந்து என்னன்னா 10 இருக்கு, 10 ஸ்கொயர் பண்ணிடலாம். அப்ப இந்த இடத்துல என்ன h ஸ்கொயர்னு வரும். இந்த 11 ஸ்கொயர் பண்ணா 121 வரும், 10 ஸ்கொயர் பண்ணா 100 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 221 வரும். நம்ம இது வந்து h ஸ்கொயர் இருக்கு, ஆனா நமக்கு h தான் தேவை. அப்ப என்ன வரும், ரூட் ஆஃப் வந்து 221 வரும். இப்ப நம்மளுக்கான இது வந்துன்னா காஸ் தீட்டால அப்ளை பண்ணுவோம். காஸ் தீட்டாவோட அப்ளை பண்ணா அதாவது காஸ் பீட்டான்னு எடுத்துக்கிறேன். காஸ் பீட்டா அப்ளை பண்ணா அடுத்துள்ள பக்கம், அடுத்துள்ள பக்கம் வந்து என்ன பேஸ், பேஸ் வந்துன்னா 10. ஸோ 10 டிவைடட் பை வந்துன்னா ஹைப்போடெனியஸ் வேல்யூ வந்து இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை அப்படியே பண்ணலாம் 221. ஆனா நம்ம கொஸ்டின் என்னன்னா காசோட வந்துன்னா ஸ்கொயர் பீட்டா, காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படின்னு கேட்டிருக்கான். அதனால இதை வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். காசை வந்துன்னா ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், இந்த சைட 10 ஸ்கொயர் பண்ணா 100ன்னு வரும். 221 ரூட்ல ஸ்கொயர் பண்ண வந்து 221 தான் ஒரு ரேட்டா. ஏன் இந்த இடத்துல நான் ரெண்டு மெத்தடுமே சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து மெத்தட் 1 வந்து அந்த இடத்துல ஸ்கொயர் பண்ண வரல அப்படின்னா மெத்தட் 2 வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டான மெத்தட். நிறைய கொஸ்டின் வந்து ட்ரிகோனோமெட்ரி இதே ஃபார்மேட்ல தான் பண்ணனால இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நம்ம எதை யூஸ் பண்ண போறோம், அந்த 6 ஃபார்முலா டைப் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பிரீஃபா பார்த்தலாம். இந்த மேல பாருங்களேன், அந்த கொஸ்டின்ல சைன் வந்து ரெண்டு இடத்துலயும் காமனா இருக்கு. அதாவது என்ன பண்ணிக்கிறேன், மேல இதுல நான் சைனை வந்து என்னன்னா காமனா எடுத்துக்கிறேன். அப்ப சைன் தீட்டான்னு வரும். 1 மைனஸ் வந்து 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும், ரைட்டா? கீழே வந்து பாருங்களேன், கீழே நம்மளுக்கு காசு வந்து காமனா இருக்கு. அதனால என்ன பண்ணிக்கிறேன், காஸ் தீட்டாவை காமனா எடுத்துக்கிறேன். அப்ப 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலன்னா இந்த சைன் தீட்டா டிவைடட் பை வந்துன்னா காஸ் தீட்டா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டான் தீட்டா அப்படின்னு போடலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபார்முலா இருக்கு. அப்ப டான் தீட்டா அப்படின்னு இந்த இடத்துல எழுதிக்கலாம். அடுத்து வந்து 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கலாம். இந்த இடத்துல இந்த சைன் ஸ்கொயர் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஃபார்முலா இருக்கு. சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1.
அதுல நான் sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் அப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் வச்சுனா என்ன வரும்? 1 மைனஸ் வந்து cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றான்? இந்த sin ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலா நான் 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு அப்ளை பண்ணலாம்ல. அப்ப அதே மாதிரி பண்ணலாம். 1 இன்ட்டு 2 இருக்கட்டும். இந்த இடத்துல sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா 1 மைனஸ் வந்து cos ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போடலாம் ரைட்டா. ஸோ கீழே வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கீழே 2 cos ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். இப்போ நான் cos ஸ்கொயர் தீட்டாக்கு 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போடலாம்னா போடலாம். அது தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துலயும் காசு இருக்கு, மேலேயும் காசு இருக்கு, கீழேயும் காசுனா ஈஸியா அடியாரும். அதனால அப்படியே நம்ம வச்சுக்கலாம். அப்ப ஏன்னா கீழே வந்துன்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 அதை அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் உள்ள வந்து அப்படியே பெருக்க வேண்டியதான். ஸோ இந்த இடத்துல காமனா என்னன்னா tan தீட்டா அப்படின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? 1 இருக்கு, இந்த 2 இருக்கு. ஸோ 2 உள்ள போனோம் அப்படின்னா 2ன்னு வரும். அடுத்து இந்த மைனஸ் வந்துன்னா பிளஸ் ஆயிரும். 2 cos ஸ்கொயர் தீட்டா கீழே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஸோ 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இங்க 1 மைனஸ் வந்து 2 போட்டோம்னா இந்த இடத்துல மைனஸ் 1ன்னு வரும். அப்ப என்ன மீனிங்னா கீழே வந்து இந்த சைட் tan தீட்டா அப்படின்னு இருக்கு. நம்மளுக்கு என்னன்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா என்ன பண்ணலாம்? மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல மைனஸ்னு வரும். இந்த இதை பிளஸ் வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி மாத்திக்கிறேன். கீழே என்ன இருக்கு? அதே தான் இருக்கு. 2 cos ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அப்ப இதுவும் அடியான பட்டன் நம்மளுக்கு என்ன நிக்கணும்? tan தீட்டான்னு இருக்கும். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஏ tan தீட்டா தான் வரும். சோ இதை தெரிஞ்சுக்கிற வேண்டியதும் அந்த 6 ஃபார்முலாக்குள்ளதான் வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. 6 யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த 6ல ஏதாவது ஒரு ஃபார்முலா கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அகைன் ரிப்பீட்டேட்டிவ் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம 4 பார்ட்ல பார்த்திருக்கோம். இந்த 4 பார்ட்லுமே இந்த மாதிரி பேட்டர்ன்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சோ அதனால ஞாபகத்துல வச்சுக்கேன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா சேம் பேட்டர்னை தான் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அதபடி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரி இதுல என்ன 8 cot A is equal to 7 இருக்குல்ல, sin A வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்? cot A ஓட வேல்யூ is equal to என்னன்னா 7/8 அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? tan theta ஓட தலைகீழ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா cot theta அப்படின்னு சொல்லுவாங்க. tan thetaனா என்ன வரும்? sin theta divided by வந்துன்னா cos theta அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதோட தலைகீழா போட்டோம் அப்படின்னா cos theta divided by வந்துன்னா sin theta அப்படின்னு வரும். cos theta divided by sin thetaனா என்ன? இந்த இடத்துல cos theta மீன்ஸ் வந்துன்னா அடுத்துள்ள பக்கம் பை வந்துன்னா கர்ணம் அப்படின்னு வரும். sin theta மீன்ஸ் வந்து எதிர்பக்கம் பை வந்து கர்ணன் வரும். இந்த கர்ணம் அடியான பக்கம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அடுத்துள்ள பக்கம் பை வந்து எதிர்பக்கம் இருக்கும். இப்போ மீன்ஸ் என்ன? அடுத்துள்ள பக்கம் மீன்ஸ் வந்துன்னா பேஸ், எதிர்பக்கம் மீன்ஸ் வந்துன்னா நம்மளுக்கு வந்து பெர்பெண்டிகுலர். அப்ப இந்த ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதுதான் என்னன்னா 7/8. இப்ப 7/8 கொடுத்ததுக்கு அப்புறம் அதாவது பேஸ் பெர்பெண்டிகுலர் கொடுத்ததை வச்சு நம்மளால சைனே கண்டுபிடிக்க முடியும்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நமக்கு சைன் தீட்டாவோட இது என்ன சொல்லுவாங்க? சைன் தீட்டா ஈக்குவல் டு வந்துடும் அதான் பார்த்தோம் எதிர்பக்கம் பை வந்துன்னா கர்ணம் அப்படின்னு வரும். இந்த இடத்துல நமக்கு கர்ணம் ஹைப்போடென்யூஸோட வேல்யூ தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? சைன் தீட்டா வேல்யூ போட முடியும். அப்ப என்ன பண்ணும்? நம்மளோட வந்து என்ன அப்படின்னா இப்போ ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதுல இது ஹைப்போடெனிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து பேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்னன்னா ஹைப்போடெனிஸ் வேல்யூ தெரியாது. ஆனா நமக்கு பெர்பெண்டிகுலரோட வேல்யூ வந்து 8ன்னு தெரியும். பேஸோட வேல்யூ வந்து என்ன 7 தெரியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து காட் தீட்டால வந்து அவன் கொடுத்துட்டான் அந்த இதை வச்சு ரைட்டா. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹைப்போடெனிஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்மளோட பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ பிதாகரஸ் தேற்றப்படி வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. h ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்து பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பிளஸ் வந்து பேஸ் ஸ்கொயர். இப்போ என்னன்னா h ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். நம்மளுக்கு அதாவது பெர்பெண்டிகுலர் வந்து 8. அப்ப 8 ஸ்கொயர் பண்ணலாம் பிளஸ் பேஸ் வந்து 7 ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ h ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்து 8 ஸ்கொயர் பண்ணா வந்து 8 8 வந்து 64, 7 7 49. அப்ப என்ன வரும்? 64 பிளஸ் வந்து 49 ரெண்டே கூட்டினா 113 வரும். நம்மளுக்கு வந்து h ஸ்கொயர் இருக்கு. நம்மளுக்கு h தான் தேவை. அதனால ரூட் ஆஃப் வந்துன்னா 113. அப்ப இந்த இடத்துல என்னடா ஹைப்போடெனிஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம் 113 கண்டுபிடிச்சோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அப்படியே சைன்ல வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ என்ன வரும்? சைன் ஏன்னு சொல்லிக்கலாம். சைன் ஏ மீன்ஸ் வந்து எதிர்பக்கம். எதிர்பக்கம் மீன்ஸ் வந்து நம்மளோட வந்து பெர்பெண்டிகுலர். பெர்பெண்டிகுலரோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு 8. அது என்ன வரும்? 8 வந்துன்னா கீழே வந்து கர்ணம். கர்ணம் மீன்ஸ் ஹைப்போடெனிஸ். ஹைப்போடெனிஸ் வேல்யூ வந்து ரூட் ஆஃப் 113 இருக்கா. அப்ப சைனேஸ் என்ன வரும்னா 8 ரூட் ஆஃப் வந்துன்னா 113. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா பி தான் வரும் ரைட்டா. இது பேட்டர்ன் சேம் பேட்டர்ன் தான். இதை மட்டும் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். நிறைய கொஸ்டின் நம்மளால வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இது ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண கொடுத்துட்டு நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா டேபிள தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பட் டேபிள் யூஸ் பண்றதுல 0 டிகிரி அண்ட் 90 டிகிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம 0 90 யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஆப்ஷன்லயுமே வந்து அந்த வேல்யூ போடும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 0 தான் வரும். அதனால 2 3 ஆப்ஷன் சேமா வரதுனால 0 90 போடக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்? இந்த 30 45 60 வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அதாவது என்ன மீன் பண்றேன்னா இங்க டி அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த டிக்கு வந்து என்னன்னா 30 டிகிரி அப்படின்னு வந்து நான் எடுக்கிறேன். ஏன் 30 டிகிரி எடுக்கிறேன்? 0 டிகிரி 90 டிகிரி எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்து 0 வந்துடும். அதுக்காக தான் வந்து நான் எடுக்கல. சரி இப்போ டி வந்து 30 டிகிரி அப்படின்னு பண்ணணும். இங்க வரும் 1 பிளஸ் வந்து சைன் வந்துன்னா 30 டிகிரி அப்படின்னு வரும் ரைட்டா. கீழே வந்து என்னது 4 மைனஸ் 4 வந்து சைனோட வந்துன்னா 30 டிகிரி அப்படின்னு வரும். அடுத்து இங்க மைனஸ் இருக்கு. இங்க வந்து 1 மைனஸ் வந்து சைன் 30 டிகிரி அப்படின்னு வரும்.
கீழே வந்துன்னா 4 + 4 வந்துன்னா சைன் வந்துன்னா 30 டிகிரி அப்படின்னு வரும். இப்போ சைனோட 30யோட வேல்யூ என்ன, அதுக்கு தான் நம்மளுக்கு டேபிள் தேவை. இந்த டேபிள் நம்ம ரஃப் ஷீட்ல வந்து நோட் பண்ணிக்கங்க, கண்டிப்பா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்னன்னா சைன் 30 டிகிரி வேல்யூ வந்து 1/2. இப்போ இந்த இடத்துல வரும் 1 + வந்து 1/2 அப்படின்னு இருக்கும். கீழே வந்து 4 - 4 இன்ட்டு வந்து 1/2 இருக்கும். அடுத்து இந்த மைனஸ்க்கு இங்க 1 மைனஸ் வந்துன்னா சைன் 30யோட வந்து 1/2 அப்படின்னு வரும். அடுத்து 4 + 4 இன்ட்டு வந்து 1/2ன்னு இருக்கும். இந்த ரெண்டையும் இதை அடிக்கலாம் 2ன்னு வரும். இதை அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். அடுத்து வந்து 1 + 1/2 இது பண்ணா என்ன வரும் 3/2 ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 1ன்னு வைப்போம். இந்த இடத்துல பிளஸ் இருந்தா என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா 3/2 அப்படின்னு வரும். கீழே வந்து 4 2 போச்சு அப்படின்னா 2 அப்படின்னு வரும். ரைட்டா? அடுத்து வந்து இங்க 1 - 1/2 அப்ப இது என்ன பண்ணும் 1/2 அப்படின்னு வரும். ஏன்னா 1ல பாதி போச்சுன்னா 1/2 தானே. கீழே வந்துன்னா 4 + 2 இருக்கு அப்ப 6 அப்படின்னு வரும். இதை என்ன பண்ணலாம்னா இங்க 3/2 இருக்கு. அடுத்து வந்து இங்க 1ன்னு அர்த்தம். மேல வந்து 1 வரும் 1/2 அப்படின்னு வரும். ரைட்டா? அதே மாதிரி இங்க 1/2 இருக்கு. இது நம்ம 6 மேல கொண்டு வந்தோம் 1/6 அப்படின்னு வரும். அடுத்து இங்க கிராஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் டைரக்டாவே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இங்க மல்டிப்ளை பண்ணா 3/4ன்னு வரும். இந்த இடத்துல வந்து இங்கேயும் கிராஸ் இருக்கு அந்த டேரக்டா மல்டிப்ளை 1/12ன்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது. இப்ப 3/4 1/12 இதை கீழே வந்து 12 காமனா எடுக்கலாம். 12 காமனா எடுத்தோம்னா என்ன 4 இருக்கு. இங்க 4 வந்து என்னன்னா 3ஆல பண்ணுவோம். 4 3 12 அப்ப 4 3 3 அப்ப 9ன்னு வரும். இந்த இடத்துல என்னன்னா 1 அப்படின்னு வரும். ஏன் வருது அப்படின்னு 12 நம்ம காமனா எடுத்தோம்னா அந்த 4 வந்து 3ஆல பெருக்குனா அதான் 12 வரும். அப்ப அந்த 3 வந்து மேல வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ரைட்டா? அதனால 9ன்னு வரும். இப்போ 8ன்னு வரும். கீழே வந்து 12ன்னு இருக்கும். இப்போ 8/12 நம்ம அடிச்சா என்ன வரும்? இது 2ஆல அடிக்கலாம். 4 2 8 6 2 12 அகைன் 2ஆல அடிக்கலாம் 2 வரும். இந்த இடத்துல 3 வரும். அப்ப ஆன்சர் என்னன்னா 2/3 வருது. இடத்துல என்ன மீன் பண்றேன் அப்படின்னா T30 டிகிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு 2/3 வருதுல. இந்த 4 ஆப்ஷன்ல என்ன பண்ணணும்னா இதுல எதுல வந்து 2/3 ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது என்ன மெத்தட்னு சொல்லுவாங்க புட்டிங் வேல்யூ மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் ஏதாவது ஒன்று சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி வேல்யூவை எடுத்து தான் வந்து சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்பதான் நம்மளால வந்து ஃபாஸ்டா ஆன்சர் கொண்டு வர முடியும். அது எல்ஸ் வந்து இது நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். பட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியா போகும். அதுக்காக தான் இந்த மாதிரி புட்டிங் வேல்யூ மெத்தட் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க. இப்ப 4 இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா ட்ரை பண்ணுவோம். 4 இருக்கு. 4 இன்ட்டு என்ன டேன்ல வந்து என்ன 30 டிகிரி அப்படின்னு போடுவேன். இன்ட்டு சைன்ல வந்து நான் 30 டிகிரி அப்படின்னு போடுவேன். இப்போ என்னன்னா 4 இருக்கு. tan 30 டிகிரி. ஸோ டேனோட வந்து 30 டிகிரி பார்த்தா 1/√3 வருது. இந்த இடத்துல 1/√3 வருது. சைனோட 30 டிகிரி பார்த்தோம்னா 1/2 அப்படின்னு வரும். இது நம்ம என்னன்னா 2 இதை அடிச்சோம்னா 2 வரும். இப்போ ஆன்சர் என்ன வரணும் 2/√3 வருது. ஆனா நமக்கு என்ன வரணும் 2/3 வரணும். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. அதனால இது ராங். ரைட்டா? அடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்து பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் tan வந்து 30 டிகிரி அப்படின்னு போடும். இன்ட் வந்து சீக்கன்ல வந்து என்ன பண்ணுவோம்னா 30 டிகிரி அப்படின்னு போடும். டேனோட 30 வந்து என்னன்னா 1/√3 அப்படின்னு வரும். இன்ட்டு சீக்கன் 30 சீக்கனோட வந்து 30 பாத்தீங்கன்னா 2/√3 அப்படின்னு வரும். இங்க எத்தனை 2/√3 நம்ம கிராஸ் இருந்துச்சுன்னா டைரக்டா மல்டிப்ளை பண்ணா 2 வரும். √3 இன்ட்டு √3 மல்டிப்ளை பண்ணா 3 வரும். அப்ப 2/3 அதனால ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் வருது. அதனால ஆன்சர் பி தான் வரும். ரைட்டா? மிச்சம் இருக்கிற சியும் டியும் வந்து வராது. அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் டஃப். ஏன்னா முதல்ல நம்ம இது எல்லாத்தையும் வந்து என்னன்னா சால்வ் பண்ணோம். சால்வ் பண்ணி நம்ம வந்து என்னன்னா ஆப்ஷன்ல போட்டு ஆன்சர் கொண்டு வரதுலாம் டைம் எடுக்கும். அதனால இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு வந்து ஞாபகத்துல வச்சுங்க. இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு தெரிஞ்சாதான் நம்ம எக்ஸாம்ல ஓகே இதெல்லாம் டைம் எடுக்கும். அதை வந்து பின்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா? ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பேட்டர்னா ஃபாலோ பண்ற ஒரு கொஸ்டின் பார்த்தல. அதே தான் இதுவும். இது என்னன்னா 2 cot θ = 3 கொடுத்து ஃபைண்ட் த வேல்யூ. இந்த மாதிரி கொடுத்துட்டாவே என்ன அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ என்ன கொடுத்தாலும் நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிடும். இந்த இடத்துல cot θ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். cot θ = வந்து 3/2. அப்ப என்ன மீனிங் இந்த இடத்துல 3/2 மீன்ஸ் வந்து இது அடுத்துள்ள பக்கம் பை வந்து எதிர்பக்கம் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தெரியும் tan θ ஃபார்முலா தெரியும். அதாவது tan θ தலைகீழி தான் வந்து என்னன்னா cot θ சொல்லுவோம். tan θ மீன்ஸ் வந்து என்னன்னா sin θ டிவைட் பை வந்து cos θ அப்படின்னு வரும். sin θ டிவைட் பை cos θ என்ன எதிர்பக்கம் பை வந்து அடுத்துள்ள பக்கம் அதோட தலைகீழி தான் அந்த இடத்துல எழுதிருக்கேன். அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம். இப்ப இந்த இடத்துல மீனிங் என்ன பண்றோம்னா அடுத்துள்ள பக்கம் பை வந்து எதிர்பக்கம் அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 3/2 கொடுத்துருக்காங்க. 3/2 கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிதாகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி டைரக்டா கொண்டு வரணும். பிதாகரஸ் என்ன நம்ம ட்ரையாங்கல் படி வந்துன்னா இது ஹைப்போடேனியஸ் இது வந்துன்னா நம்மளோட பெர்பெண்டிகுலர் இது வந்து நம்மளோட பேஸ். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்துள்ள பக்கம் மீன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா பேஸ் கொடுத்துருக்காங்க இது 3 பெர்பெண்டிகுலர் வந்து வேல்யூ வந்து என்னன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஹைப்போடேனியஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன பண்ணும் பிதாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணும். பிதாகரஸ் வந்து h சைட் = பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர் பிளஸ் வந்து பேஸ் ஸ்கொயர் வரும். இந்த இடத்துல h ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். நம்மளுக்கான வந்து பெர்பெண்டிகுலர் 2 ஸ்கொயர் பண்ணுவோம். பிளஸ் வந்து என்னன்னா பி வந்து பேஸ் வந்து 3 ஸ்கொயர். இது பண்ணா என்ன h ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். 2 ஸ்கொயர் பண்ண 4 வரும். 3 ஸ்கொயர் பண்ண 9 வரும். ஸோ அடுத்து வந்து என்ன 13 அப்ப h வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல எழுதுறேன் h வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் வந்துன்னா 13 அப்படிவும். இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்
நம்ம ஹைப்போடெனஸோட வேல்யூ வந்து √13 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். நம்ம இப்படியே வந்து வேல்யூ கண்டுபிடிச்ச வேண்டியதான். நம்மளுக்கு வேல்யூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா √13 sin θ. இப்ப நம்மளுக்கு சைன், அதாவது sin θனா என்ன சொல்லுவோம், நம்மளோட வந்து எதிர்பக்கம் பை வந்துன்னா கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். எதிர்பக்கத்தோட வேல்யூ தான் வந்துன்னா 2. ஏன்னா அதான் வந்து என்ன நம்ம பெர்பெண்டிகுலர். அப்ப 2 கர்ணம் வந்து √13 அப்படின்னு போட வேண்டியது. நம்மளுக்கு வந்து tan θ, tan θோட வேல்யூ வந்து ஈஸியா அப்ளை பண்ணுவோம். ஸோ என்ன சொல்லுவோம், tan θ ஈக்குவல் டு என்ன வரும், எதிர்பக்கம் பை வந்து அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு இருக்கும். எதிர்பக்கத்தோட வேல்யூ வந்து 2, அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ வந்து 3. ரைட்டா? அதே மாதிரி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்க வந்து cos θ கொடுத்துருக்காங்க. இப்போ காசுக்கு நம்மளால கண்டுபிடிச்சலாம். cos θ வந்து என்னன்னா அடுத்துள்ள பக்கம் பை வந்து கர்ணம் அப்படின்னு வரும். நம்மளோட அடுத்துள்ள பக்கம் பேஸ் 3, நம்மளோட கர்ணம் வந்து √13. அவ்வளவுதான். இப்ப கண்டுபிடிச்ச அந்த 3 வேல்யூவும் நம்மளோட ஈக்குவேஷன்ல வந்து என்ன அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து போகுது. இப்போ அப்படியே வந்து என்ன சால்வ் பண்ணலாம். √13 வந்து என்ன இருக்கு இன்ட்டு sin θ. சைனோட வேல்யூ என்ன வரும், 2 வந்துன்னா √13 அப்படின்னு போடுவோம். ரைட்டா? அடுத்து 3 இருக்கு. tan வந்து என்ன இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 2/3 அப்படின்னு வச்சுக்கலாம். டிவைடட் பை வந்து என்ன இருக்கு, 3 இன்ட்டு tan θ. tan θ வந்துன்னா 2/3 அப்படின்னு இருக்கும். பிளஸ் √13 இருக்கு. √13 இன்ட்டு காஸ், காசோட வேல்யூ வந்து 3 இன்ட்டு வந்து √13 இருக்கும். இந்த இடத்துல √13 இந்த √13 அடியாயிரும். இந்த இடத்துல 3 இந்த 3 அடியாயிரும். இந்த இடத்துல இந்த 3 இந்த 3 அடியாயிரும். இந்த √13 இந்த √13. அடுத்து ஃபைனலா நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல வந்து என்ன 2 இருக்கு, இந்த சைடு வந்து 2 இருக்கு, கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் 2 இருக்கு, இங்க வந்து 3 இருக்கு. அப்ப என்ன, மேல வந்து 0, கீழே வந்து 5 வரும். எதனால பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா சி 0 அப்படின்னு வரும். இது தெரிஞ்சுக்கிற வேண்டியது அந்த பேட்டர்னை மட்டும் பிடிச்சிருங்க. பேட்டர்னை வந்து தெரிஞ்சா போதும், அதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கிவன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு 49, 41 இல்ல வேற ஏதாவது கொடுத்தாலும் இதுக்கு என்ன யூஸ் பண்ண சொன்னா, நம்மளோட 3வது டைப்பான வந்து குவாட்ரன் வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன் குவாட்ரன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, அதாவது ட்ரிக்னாமெட்ரியில மொத்தம் 4 குவாட்ரன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் குவாட்ரன் 0ல இருந்து 90 வரும். அடுத்த குவாட்ரன் 9ல இருந்து வந்து 180 வரும். அடுத்து 180ல இருந்து 270, அடுத்து 270ல இருந்து 360. நம்ம கொஸ்டின்ல நிறைய டைம் கேட்கறது ஃபர்ஸ்ட் குவாட்ரன் கேட்கறாங்க. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ல எப்படி இருக்கும்னா, இந்த சைன் இதுதான் ரூல்ஸ். அதாவது இது ஃபார்மேட். சைன் வந்து 90 மைனஸ் தீட்டா இருந்துச்சுன்னா சைன் என்னன்னா காசா மாறும். காசா இருந்துச்சுன்னா சைனா மாறும். டேனா இருந்துச்சுன்னா காட்டா மாறும். காட்டு வந்து டேனா மாறும். சீக்கனா இருந்துச்சு அப்படின்னா கொசிக்கனா மாறும். கொசிக்கன் வந்து சீக்கனா மாறும். இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் ஞாபகத்துல வச்சுங்க. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி, இப்போ இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க வந்து 2 பிளஸ் காஸ் 49 இருக்குல்ல, இங்க காஸ் 41 இருக்கு, இங்க சைன் 49 இருக்கு, சைன் 41. இதுல ஏதாவது ஒன்ன வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இதுல என்ன பண்றேன், இந்த காஸ் 41 ஃபர்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணணும். எதை வேணா சேஞ்ச் பண்ணலாம். இங்க 49 சேஞ்ச் பண்ணலாம், இல்ல அப்படின்னா 41 சொல்லலாம். இந்த இடத்துல நான் காஸ் 41 எடுத்துக்கிறேன். காஸ் 41 டிகிரியை நம்ம எந்த மாதிரி வந்து 90ல எழுதலாம் பாருங்களேன். அதாவது இப்போ காசு இருக்கு, 90ல இருந்து எதை கழிச்சுனா எனக்கு 41 வரும். 49 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 41 வந்துடும். ஏன்னா இந்த இதை கழிச்சோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 41 வந்துச்சு. அப்ப இந்த ஃபார்மேட்ல எழுதலாம்ல. இந்த ஃபார்மேட் எதை காமிக்குது அப்படின்னா நம்மள ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபார்மேட். காசுல 90 மைனஸ் தீட்டா. இந்த ஃபார்மேட் என்ன சொல்லுவோம், காசு இருக்கு 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு வந்தா நம்மளுக்கு என்ன வரும், காசு சைனா மாறும், இந்த இடத்துல தீட்டான்னு வரும். இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இந்த இடத்துல வந்து வேல்யூவா மாறும். ரைட்டா? அப்ப இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன், நம்மளுக்கு கொஸ்டினை கொடுத்தது காசு இருக்கு 90 மைனஸ் 49 இருக்கு. அப்ப இது இதான் மாறும், சைன் வந்துன்னா 49 மாறி விட்டுரும். ரைட்டா? இது அதே மாதிரி இந்த சைன் 41 இருக்குல்ல, இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்மேட்டா மாத்தலாம். அதாவது சைன் 41 டிகிரியை நான் இந்த மாதிரி மாத்திர இடம், சைன் இருக்கட்டும், இந்த இடத்துல இருந்துன்னா 90 மைனஸ் 49 அப்படின்னு எழுதலாம். இப்ப சைன்ல இருந்துச்சா என்ன ஆகும், காசா மாறும். நான் டைரக்டா எழுதுறேன். இந்த இடத்துல என்ன வரும்னா காசு வந்துன்னா 49 வரும். ஏன் மாறுது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் குவார்டர்னோட ஃபார்மேட்ல இருக்கிறதுனால. இப்ப டைரக்டா நம்ம வந்து என்னன்னா வேல்யூல அப்ளை பண்ண வேண்டியதான். இங்க இருக்கு 2 இருக்கு, பிளஸ் காஸ் 49 வந்து அப்படியே வச்சுக்கலாம். இதுல என்ன காஸ் 49 அப்படியே வச்சுக்கலாம். ஏன் வச்சுக்கிறேன்னா நமக்கு காஸ் 41 சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். காஸ் 41 சேஞ்ச் பண்ணி சைன் 49 அப்படின்னு வச்சிருக்கோம். அதனால எழுதலாம் சைன் 49 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன இருக்குன்னா இங்க மைனஸ் இருக்கு, இங்க என்னன்னா சைன் 49 இருக்கு. அடுத்து என்ன இருக்குன்னா இந்த சைன் 41 பதிலா நம்ம காஸ் 49 அப்படின்னா ஏன் மாத்தலாம்னா இப்பதான் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து என்ன பண்ணலாம், இங்க பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு, அடியாரும். அப்ப அடியாச்சுன்னா மிச்சம் ரிமைனிங் இருக்குது 2 தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 2A தான் வரும். ரைட்டா? இதே பேட்டர்ல நிறைய கொஸ்டின் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். அதனாலதான் சொல்றேன் இது ரிப்பீட் ஆகுது, அதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், எஃப் கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டா சிக்கல் எம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை எம் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்குல்ல. இங்க எம் ஸ்கொயர் இருக்கு, நம்மளுக்கு எம் கொடுத்துட்டாங்க. அப்ப எம் ஸ்கொயர் பண்ணா என்ன, இந்த ரெண்டு சைடுமே நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணும். அப்ப ஹோல் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், கொசிகன் இருக்கு, கொசிகன் தீட்டா பிளஸ் வந்துன்னா காட் தீட்டா. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். ஏன்னா ரெண்டு சைடும் வந்து நமக்கு வர்றதுனால இந்த இடத்துல எம் ஸ்கொயர் அப்படின்னு வரும். என்னன்னா இது எந்த பேட்டர்ன் வந்து கொடுக்குது பாருங்களேன், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. அப்ப ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன சொல்லுவோம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்
பிளஸ் வந்துன்னா 2ab வரும் ரைட்டா. இது நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ வந்து a வந்து கொசிக்கன், அப்போ என்ன வரும், கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். b வந்து என்னன்னா காட்டு, அப்போ காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். பிளஸ் 2 இன்ட்டு கொசிக்கன் தீட்டா இன்ட்டு வந்துன்னா காட் தீட்டா அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னன்னா எம் ஸ்கொயர். நம்மளுக்கு கேள்வி என்ன கொடுத்துருக்கான், எம் ஸ்கொயர் வந்துன்னா -1 எம் ஸ்கொயர் + 1 அப்படியே வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். எம் ஸ்கொயர் -1 டிவைட் பை வந்து எம் ஸ்கொயர் + 1 இருக்கு. இந்த இடத்துல எம் ஸ்கொயர் அப்படியே வரும். கொசிக்கன் வந்துன்னா ஸ்கொயர் தீட்டா பிளஸ் வந்துன்னா காட்டை ஸ்கொயர் பண்ணும் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 இன்ட்டு வந்துன்னா கொசிக்கன் தீட்டா காட் தீட்டா அப்படின்னு வரும். அடுத்து -1 அப்படின்னு இருக்கும். இது கீழே என்ன இருக்கு, அதே தான் வரும். கொசிக்கன் வந்துன்னா ஸ்கொயர் தீட்டா பிளஸ் வந்துன்னா காட் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் வந்து 2 இன்ட்டு கொசிக்கன் தீட்டா இன்ட்டு வந்துன்னா காட் தீட்டா பிளஸ் 1 வரும் ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க கொசிக்கன் தீட்டா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த கொசிக்கன் தீட்டாவுக்கு நம்ம என்ன வேல்யூ கொண்டு வரலாம். அது கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 அந்த ஃபார்முலா. இப்போ எனக்கு கொசிக்கன் தீட்டா மட்டும் தான் வேணும், என்ன பண்ணும், கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மட்டும் தான் வேணும்னா 1 பிளஸ் வந்துன்னா காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். அதே இது எனக்கு வெறும் காட் ஸ்கொயர் தீட்டா மட்டும் தான் வேணும் என்னன்னா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 வரும். இந்த ஃபார்முலா இருந்து நம்ம ரெண்டையுமே வந்து டெரைவ் பண்ணிருக்கோம். ஏன் இதை நான் டெரைவ் பண்றேன்னா, இந்த கொசிக்கன் அதாவது மேல இருக்கிற கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு 1 பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டான்னு போடுவேன். இங்க கீழே இருக்கிற காட் ஸ்கொயர் தீட்டாவுக்கு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 போடுவேன். ஏன் இதை நான் மாத்தி மாத்தி போடுறேன்னா நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், அதனால தான் சொல்றேன். இப்போ என்னன்னா இந்த இதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். கொசிக்கன் வரும் 1 பிளஸ் வந்து என்னன்னா காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். அடுத்து என்னன்னா காட் ஸ்கொயர் தீட்டா தான் இருக்கு பிளஸ் 2 இன்ட்டு வந்துன்னா கொசிக்கன் தீட்டா அதே மாதிரி வந்துன்னா காட் தீட்டா -1 அப்படின்னு இருக்கு. இதுக்கு கீழே நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, அதே தான் கொசிக்கன் வந்து என்னன்னா இருக்கு, கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு பிளஸ் காட் ஸ்கொயர் தீட்டா என்ன பண்ணும், கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா -1 அப்படின்னு போறேன் பிளஸ் 2 இன்ட்டு வந்துன்னா கொசிக்கன் தீட்டா இன்ட்டு வந்துன்னா காட் தீட்டா பிளஸ் 1 வரும். இந்த ஒன்னும் வந்து அடியாயிரும், இங்க இருக்கிற -1ம் இந்த 1 அடியாயிரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க எழுதுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன எழுதுனா நம்மளுக்கு வந்து காட் தீட்டான்னு இருக்கு ரைட்டா, காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கு. பிளஸ் வந்து என்னன்னா இன்னொரு காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி பிளஸ் 2 இன்ட்டு வந்துன்னா 2 இன்ட்டு கொசிக்கன் தீட்டா அதே மாதிரி வந்து என்னன்னா காட் தீட்டா அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு கீழே நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே தான் கொசிக்கன் வந்திருக்கு. ஸோ கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்னொரு ஒரு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு, கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா அதே மாதிரி பிளஸ் 2 இன்ட்டு கொசிக்கன் தீட்டா அதே மாதிரி காட் தீட்டா அப்படின்னு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு காட் ஸ்கொயர் தீட்டா இங்க ஒரு காட் ஸ்கொயர் தீட்டா, அப்ப 2 வந்துன்னா காட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 2 காட் ஸ்கொயர் தீட்டா 2 இன்ட்டு வந்து என்னன்னா கொசிக்கன் தீட்டா அதே மாதிரி வந்து காட் தீட்டா அப்படின்னு இருக்கு. ஸோ கீழே வந்து என்னன்னா அதே தான், இங்கேயும் வந்து கொசிக்கன் 2 வாட்டி இருக்கு. அதான் 2 வந்துன்னா கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா அதே மாதிரி வந்து பிளஸ் 2 இன்ட்டு வந்துன்னா கொசிக்கன் தீட்டா அதே மாதிரி வந்து காட் தீட்டா அப்படின்னு ஒரு ரைட்டா. நான் 2 மேல பாருங்க, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் காட் தீட்டா இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 காட் தீட்டா இருக்கு. அதனால என்ன பண்ணுவேன், 2 காட் தீட்டா மட்டும் தான் மேல வந்து எடுத்துக்கிறேன். 2 காட் தீட்டா நான் எடுத்தா என்ன பண்ணும், அதாவது காட் தீட்டா அப்படின்னு வரும். பிளஸ் வந்து இந்த இடத்துல என்ன வரும், கொசிக்கன் தீட்டா அப்படின்னு வரும் ரைட்டா. அதே மாதிரி கீழே வந்து என்ன பண்ணிருக்கேன்னா இங்க வந்து 2 இருக்கு, கொசிக்கன் இருக்கு, இங்கே 2 இருக்கு, கொசிக்கன் இருக்கு. அப்ப 2 என்ன பண்ணிக்கலாம், கொசிக்கன் வந்து தீட்டா வெளியே எடுத்தலாம். இந்த இடத்துல வெளியே எடுத்தா என்ன வரும், இந்த இடத்துல வெறும் கொசிக்கன் மட்டும் வந்து என்ன இருக்கும், கொசிக்கன் தீட்டா. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா காட் தீட்டா அப்படின்னு இருக்கும். சரி என்ன ஆகும், இங்கேயும் காட் தீட்டா இங்க கொசிக்கன் தீட்டா இருக்கு, இங்கேயும் காட் தீட்டா கொசிக்கன், இது அடியாயிரும். அடுத்து இந்த 2 அடியாயிரும். நம்மளுக்கு என்ன காட் பை வந்து கொசிக்கன் இருக்கு. நம்ம காட்ல என்ன வேல்யூ அப்ளை பண்ணலாம் பாருங்களேன். நம்மளுக்கு என்னன்னா இங்க tan தீட்டா வந்து sin பை காஸ்னா காட் வந்துன்னா காஸ் பை சைன். அப்ப என்ன இடத்துல இந்த இடத்துல மேல வந்துன்னா காட் தீட்டான்னு இருக்குல்ல, அதுக்கு நான் என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தா காஸ் தீட்டா டிவைட் பை வந்து சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். இங்க கொசிக்கன் தீட்டா இருக்கா, நம்மளுக்கு சைனோட தலைகீழ் தான் வந்து கொசிக்கன். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலாவே இருக்கு. இந்த இடத்துல சைன் தீட்டோட தலைகீழ் என்னன்னா 1 பை வந்துன்னா கொசிக்கன் தீட்டா அப்படின்னு இருக்கும். அப்ப நான் கொசிக்கன் மேல போயிடுச்சு அப்படின்னா என்ன வரும், அதாவது இந்த இடத்துல வந்து கொசிக்கன் தீட்டா மேல போயிட்டு அப்படின்னா 1 பை வந்து என்ன வரும்னா சைன் தீட்டான்னு வரும். அப்ப என்ன மீன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வந்துன்னா காட் தீட்டா டிவைட் பை வந்து என்னன்னா கொசிக்கன் தீட்டாவுக்கு நான் எப்படி எழுதலாம்னா காட் தீட்டாவுக்கு வந்துன்னா காஸ் தீட்டா டிவைட் பை வந்துன்னா சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். கீழே வந்து என்ன கொசிக்கனுக்கு வேலை 1 பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதலாம். அப்போ 1 பை சைன் தீட்டா என்பது இந்த சைன் தீட்டா ஆடிடும். அஸ்ல என்ன நிற்கும்னா காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஆன்சர் என்ன வரும் பாத்தீங்கன்னா சி காஸ் தீட்டா. ஆக்சுவலி இது என்னன்னா இந்த இடத்துல காஸ் தான், இந்த இடத்துல இந்த சி கிடையாது. ஏன் சொல்றேன்னா சிங்க் அப்படின்னு ஒன்று கிடையாது, காஸ்க்கு அப்படின்னு ஒன்று கிடையாது. இந்த இடத்துல தப்பா கொடுத்துருங்க ரைட்டா. ஆன்சர் வந்து காஸ் தீட்டான்னு வரும், அதனால ஆன்சர் சி தான். இது ரொம்ப பேசிக்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்துன்னா இந்த நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதை நம்ம எப்படி பண்றோம்னு தெரிஞ்சுதான் நம்மளோட எக்ஸாம்லயே வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி tan 5 25 45 இதெல்லாம் வந்துச்சுனாவே அது இதை ஃபாலோ பண்ணோம். தேர்டு டைப்பான வந்து குவாட்ரண்ட் ஃபாலோ பண்ணும்.
அதுவும் மோஸ்ட்லி இந்த மாதிரி 25 90 கீழே இருந்துச்சுனாவே அது ஃபர்ஸ்ட் குவார்டர் தான் வந்து ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இப்ப என்ன தெரியணும்னா நம்மளுக்கு டேன் இருக்கு. டேன்ல வந்து 90 மைனஸ் தீட்டா வந்துச்சுன்னா என்ன ஆகும்? காட் தீட்டா அப்படின்னு வரும். அதாவது இந்த தீட்டால என்ன வேல்யூ இருக்கோ இந்த வேல்யூ வரும். இது தெரிஞ்சா போதும். இந்த கொஸ்டின் வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டா ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப என்ன பண்ணலாம்னா டேன் 5 இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னா டேன் 5 நம்ம 90ல இருந்து என்ன பண்ணலாம்? 90ல இருந்து நான் 85 கழிச்சிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? டேன் 5ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? டேன் 25 இருக்குல்ல. அதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா டேன் இருக்கு. 90ல இருந்து என்ன கழிச்சேன் அப்படின்னா எனக்கு 25 வரும். 65 கழிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து 25 வரும் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா டேன் 45 அதை மாத்த வேணாம். அப்படியே வந்து நம்ம மிச்சிருக்கலாம் வச்சுக்கலாம். அதாவது tan 45 அதே மாதிரி வந்து tan 65 இன்ட்டு வந்து tan வந்துனா 85. இதை ஏன்னா அப்படியே வச்சுக்கலாம்னா நல்லா ஈஸியா அடிக்க முடியாது. காரணம் இப்ப tan வந்து 90 மைனஸ் வந்து 85 இது பண்ணா அதாவது tanல 90ல இருந்து இது பண்ணாலும் வந்து என்னன்னா காட்டா மாறும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? காட் 85 அப்படின்னு வரும் ரைட்டா. அடுத்து இந்த tan வந்து என்ன வரும்? காட் வந்து என்ன அப்படின்னா 65 அப்படின்னு வரும் ரைட்டா. அடுத்து tan 45 அப்படியே வச்சுக்கலாம். tan வந்துன்னா 45 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து tan வந்துன்னா 65 அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து tan வந்துன்னா 85 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க tan 85 சாரி இந்த இடத்துல cot 85 இந்த இடத்துல tan வந்து 85 cot 65 tan வந்து 65 இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு tan தீட்டா அதாவது நம்ம ஃபார்முலா ஃபார்முலாவே படிச்சிருப்போம். டேனோட தலையில என்ன வரும் அப்படின்னா காட் தீட்டா அப்படின்னு படிச்சிருப்போம். இப்ப என்ன மீன்ஸ்னா இந்த இடத்துல tan தீட்டா இந்த இடத்துல வந்துன்னா காட் தீட்டா வந்து சரி கொண்டுனா என்ன வரும்? ஈக்குவல் டு 1. இப்ப டேன்ல வந்துன்னா 2 தீட்டா சேமா இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1ன்னு வரும் ரைட்டா. அப்ப என்னன்னா இங்க காட் 85 இருக்கு, இங்க tan வந்து 85 இருக்கு. அப்ப வேல்யூ என்ன வரும்? 1 அப்படின்னு வரும். இந்த இடத்துல காட்டு வந்து 65 இருக்கு, tan 65 வேல்யூ 1ன்னு வரும். நம்மளுக்கு tan 45ஓட வேல்யூ என்ன அப்படின்னா டேபிள் படி நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். டேபிள்ல வந்து என்ன டேனோட 45ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்னு வரும். அதனால எல்லாத்தையுமே இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 1 வரும். அப்ப ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி 1 வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ல மெஜாரிட்டி என்னன்னா 1 தான் ஆன்சர் ஆர் 0 தான் ஆன்சர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால இதை வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் கிவ் a எக்ஸ்பிரஷன் ஈக்குவலன்ட் டு sin a plus b ன்னு சொல்றாங்கல்ல. இந்த sin a plus b க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சிம்பிள் ஃபார்முலா இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப sin a plus b அப்படின்னு சொல்றாங்களா இது என்ன வரும்னா sin a cos b மைனஸ் வந்து cos a sin b அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். இந்த sin a cos b அப்படின்னு இருக்கிறது எங்க இருக்குன்னா ஆப்ஷன் டில பாருங்க sin a cos b மைனஸ் cos a sin b இது வந்து டைரக்டா ஃபார்முலா வச்சு கொடுத்ததுனால ஆன்சர் வந்து டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் ட்ரிகனாமெட்ரி. சிம்பிளிஃபை த கிவன் எக்ஸ்பிரஷன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபை கொடுத்தாங்கனவே ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன்ல நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம டேபிளை வந்து யூஸ் பண்ணும். செகண்ட் டைப்பான டேபிளை யூஸ் பண்ணி டைரக்டா வேல்யூ வந்து போட வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல என்னன்னா தீட்டா இருக்கு பாத்தீங்களா. தீட்டால நான் என்ன வேல்யூ போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படின்னா எய்தர் 0வா இருக்கணும் இல்ல வந்து 90 டிகிரியா இருக்கணும் ரைட்டா. அப்ப இந்த இடத்துல என்னன்னா நான் தீட்டாவோட வந்து நான் 90 டிகிரி வந்து அப்ளை பண்றேன். அப்ப 90 டிகிரி அப்ளை பண்ணா 1 பிளஸ் வந்து sin பவர் 4ல வந்து என்ன பண்றேன் 90 டிகிரி அப்ளை பண்றேன். அதே மாதிரி cos பவர் 4ல என்ன பண்றேன் 90 டிகிரி அப்ளை பண்றேன். ஸோ டிவைடட் பை என்ன இருக்குன்னா cos ஸ்கொயர்டு வந்து என்ன 90 டிகிரி அதே மாதிரி பிளஸ் sin 4 வந்து என்ன 90 டிகிரி அப்படின்னு போகணும். இதுக்கப்புறம் என்னன்னா நம்மளுக்கு வேல்யூ வந்து தெரியணும். அந்த டேபிள் வந்து ரஃப் ஷீட்ல எழுதி வச்சுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப சைனோட 90 டிகிரி என்ன சைன்ல 90 டிகிரி வேல்யூ வந்து 1. அப்ப என்னன்னா 1 பிளஸ் sin 90 வந்து 1 சைன்ல வந்து என்னன்னா பவர் 4 இருந்தாலும் என்ன 1 பவர் 4 இருந்தாலும் என்னதான் 1 தான் வரப்போகுது அதனால 1ன்னு போட்டுக்கிறேன். பிளஸ் காசோட 90 பாருங்க காசோட 90 வேல்யூ வந்து 0 ஜீரோவா நம்ம என்ன பண்ணுவோம் இப்ப 0 போட்டு 4 போட்டாலும் வேல்யூ வந்து 0 தான் வருது அதனால 0 தான் இருக்கு. காசோட 90 வந்து 0 சைனோட வேல்யூ வந்து 1. அப்ப இந்த இடத்துல என்ன மீன்னா 2 இருக்கும் கீழே வந்து 1 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2 அப்படின்னு வரும் ரைட்டா. இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து சி 2 அப்படின்னு வரும். இது எல்லாமே என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் ட்ரிகனாமெட்ரி அப்படின்னா ஒரு 3 டைப். இந்த 3 டைப் மட்டும் என்ன டைப்ல கொஸ்டின் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சா போதும் அதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்.